ஃபவுண்டேஷன் ஃபார் எக்ஸலன்ஸ். இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அவைல் பண்ணணும்னா உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னவா இருக்கணும்னா பிஇ, பிடெக் ஆர் எம்பிபிஎஸ் லா இதில் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஃபஸ்ட் இயர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதை நீங்கள் மெரிட் மூலியமாக மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கணும். அதாவது கவுன்சிலிங் மூலியமாவோ இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் இதை அவைல் பண்ணியிருக்கணும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டோட டோட்டல் இன்கம், அதாவது உங்களோட அப்பாவோட இன்கம் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியோட டோட்டல் ஆனுவல் இன்கம் லெஸ் தென் 3 lakhs இருக்கணும். இந்த 3 கேட்டகரியும் உங்களால் பாஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் எலிஜிபிளோ எல்லாருமே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அவைல் பண்ணலாம். எல்லாருமே இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வெறும் ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மென்டார்ஷிப் கைடன்ஸும் அது இல்லாமல் பிளேஸ்மெண்ட் கைடன்ஸும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத பார்ப்போம். என்னென்ன மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கார்டியன்ஸ் பேரண்ட் ஆர் கார்டியன் டிக்ளரேஷன் ஃபார்ம் வேணும். உங்களோட HSC மார்க் லிஸ்ட்டு, 10th மார்க் லிஸ்ட்டு, 12th மார்க் லிஸ்ட்டு, அப்புறம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மார்க்ஸு, நீங்கள் எதாவது என்ட்ரன்ஸ் எழுதிங்கன்னா அதோட டெஸ்ட் மார்க்கு, உங்களோட ரேங்க் சர்டிஃபிகேட்டு, அது இல்லாமல் கவுன்சிலிங்கு, அட்மிஷனு, சீட் அலாட்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது, உங்களோட பேங்க் பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, போனோஃபைட் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். இது எல்லாம் ஓகே என்கிட்ட ரெடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளை நவுன்ற பட்டனை ஹிட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்தா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போகும். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நோ ஐ வில் கிரியேட் அ ஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கேட்பாங்க. அப்புறம் உங்களோட லாஸ்ட் நேம், சர்நேம் கொடுங்க. அப்புறம் உங்களோட ஜெண்டர் என்ன, உங்களோட மெயில் ஐடி என்ன. மெயில் ஐடிக்கு ஜிமெயிலா, ரெடிஃப் மெயிலான்னு இங்கேயே இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், இல்லை உங்கள்ட்ட மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே ஒன்று தானா ஒரே இதை கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அக்கமடேஷன் டைப், நீங்கள் வந்து சேர்ந்த காலேஜ் வந்து டே ஸ்காலரா, ஹாஸ்டலா, இல்லை பேயிங் கெஸ்ட்டா எப்படி இருக்கீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்துருக்க காலேஜோட லிஸ்ட்டு, காலேஜோட ஸ்டேட்டஸு, என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, என்ன பிரான்ச் படிக்கிறீங்க, என்ன காலேஜ் நேம் என்ன, காலேஜோட ரோல் நம்பர் என்ன, இதெல்லாம் நீங்கள் அங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை விட்டுட்டு அடுத்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன எழுதிருக்கீங்க, அதோட எந்த இயர் எழுதுனீங்க, என்ன ரேங்க்கில் இருக்கீங்க, அந்த லிஸ்ட்டும் நீங்கள் இதில் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் இது யார் மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, யாராவது ரெஃபர் பண்ணாங்கன்னா அந்த ரெஃபர் பண்ணவங்களோட பர்சன்ஸ் நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் உங்களோட அட்ரெஸ்ஸு, உங்களோட ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நம்பரு, எந்த ஏரியா, பின்கோடு, பெர்மனன்ட் ஸ்டேட்டு, சிட்டி, இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், உங்களோட அப்பா நேமு, அம்மா நேமு, அப்பாவோட ஆக்குபேஷன், அம்மாவோட ஆக்குபேஷன், அப்பாவோட ஏஜ், அம்மாவோட ஏஜ், அப்பாவோட எஜுகேஷன், அம்மாவோட எஜுகேஷன், அப்புறம் 2 பேரோட மொபைல் நம்பர், ஆனுவல் ஃபேமிலி இன்கம், இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் இதில் இருக்கிற மெம்பர்ஸ், டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளவு, அதில் ஏர்னிங் மெம்பர்ஸ் எவ்வளவு, இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் டெக்ஸ்ட் மூலயமா. உங்களோட ஆம்பிஷன் என்ன, நீங்கள் யாரை பார்த்து அதிகமாக இன்ஸ்பயர் பண்ணுறீங்க, ஏன் அந்த பர்சனை பற்றி இன்ஸ்பயர் ஆகுறீங்க, அதுக்கப்புறம் உங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்லுங்கள். உங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, ஹாபிஸ், இதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஃபேமிலியை பற்றி, இன்கம் பற்றி நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்படியெல்லாம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்றத பற்றி கேட்பாங்க. இது உங்களோட உங்களோட விஷனரி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு நீங்கள் ChatGPT கூட ஹெல்ப்புக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதர் டீட்டெயில்ஸ், மிச்சம் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணியிருக்கீங்களா, அவைல் பண்ணிங்க கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, இதுக்கு முன்னாடி ஸ்காலர்ஷிப் எதுவும் அவைல் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. இதை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாகின் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. அதாவது கூகுள் லாகின் இருக்கா, ஃபேஸ்புக் லாகின் இருக்கா, ஃபவுண்டேஷன் ஃபார் எக்ஸலன்ஸ் இதோட லாகின்ஸ் இருக்கா, லிங்க்டின் குரூப்பில் இருக்கீங்களா அப்படின்னு. இதில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நான் சொன்னல ப்ரீவியஸாக நம்ம மென்ஷன் பண்ணோம்ல அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவாக இருக்கும்னா உங்களுக்கு ஒரு வீடியோ கால் ஒன்று பண்ணுவாங்க. வீடியோ கால் பண்ணி அதுலேருந்து உங்கள் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் செலக்டாக இல்லையான்றதை அந்த வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம்.